இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 126:3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களையே செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் பெரிய தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் சிருஷ்டித்தது அனைத்தும் அருமையாய் இருக்கின்றது. அவருடைய சிருஷ்டிப்பில் ஒரு காரியங்களிலும் குறைபாடு இருப்பதில்லை. ஆம், என் தேவனாகிய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடியால் இன்று தினத்திலும் உன் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய விசுவாசமானது உனக்குள் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கின்றதா இருக்கின்றது. ஆனபடியாலே நீ அவர் மிக உறுதியாய் விசுவாசம் கொண்டு ஆபிரகாமை போல கர்த்தர் கொடுத்ததான வாக்குகளை எண்ணி அவரை துதித்து மகிமைப்படுத்துகின்றவனாயிரு. உன்னை கட்டி வைத்திருக்கிறதான உன்னுடைய சுற்று சூழ்நிலைகள், உன் சரீர பலவீனங்கள், உன் சிந்தனையில் காணப்படுகிற பலவிதமான குழப்படிகளின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது உன் நாவு மகிழ்ச்சியினால் அவரை துதிக்கின்றதா இருக்கட்டும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று தினத்திலும் அவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாரு. அதை நினைத்து அவரை மகிமைப்படுத்துகின்றவனாயிரு. மகிழ்ச்சி நிறைந்ததான தேவன் தாமே உன்னை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழிநடத்தி செல்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, எத்தனை பெரிதான தேவனை எங்களுடைய தேவனாய் கொண்டிருக்கிறதினால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் ஐயா. நீர் பெரிய காரியங்களையே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கின்றவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.